பாரு, நான் தெரியாம தான் கேக்குறேன். கௌதம் என்ன கொலைக்காரனா? அவன் பண்ணுவானா இப்படி? அது பாரு, ஆமா பண்ணிருப்பான்னு நீ சொன்ன. அப்புறம் நான் அக்கான பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். பெத்தது மட்டும் தான், நீ வளர்த்ததுனா? எப்படி கொலை பண்ணுவான்? அப்ப என் வளர்ப்பு சரியில்லைங்கிறியா நீ? எங்க ஆயத்துறது சொல்லு பாக்கலாம். இந்த பாரு, 1000 பேர் 1000 சொல்லட்டும். ஏன் அவனே நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னாலும் அப்படி நடந்திருக்காதுன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? அந்த புத்தி கூட இல்லையா உனக்கு? இவ்வளவு பேச வாய திறந்து பேசல பாருங்க மாமா. வாயில என்ன கொழுக்கட்டி அடிச்சு வச்சிருக்க. ஓ ஆமா, என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. ஓ நான் வேற அதை மறந்துட்டேன். சரி, நீ கேடோ கெட்டுப்போ. நீ என்கிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஆனா முட்டாள் மாதிரி நடந்துக்காத. ஆமா நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. கௌதமுக்கு நான் படிப்பு கத்து தரல, அது நீ தான் செஞ்ச. ஆனா ஒழுக்கத்தை நான் தான் கத்து கொடுத்திருக்கேன். நான் கத்து கொடுத்த ஒழுக்கம் சாகர வரைக்கும் அவனை விட்டு போகாது. அவன் கோவக்காரன் தான், ஆமா. ஆனா மொரட இல்ல, முட்டாள் இல்ல. போலீஸ்காரனா 4 அடி அடிக்கத்தான் செய்வான். அடி வாங்கினவன் செத்து போயிட்டானா அதுக்கு அடிதான் காரணம். நீ யார் அது முடிவு பண்றதுக்கு? அவன் செத்ததுக்கு வேற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? இப்ப வரைக்கும் நான் கௌதம போய் பார்க்கல. நான் சொல்றேன், அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான். மரியாதையா அவனை போய் வெளியில எடுக்கிற வழிய பாரு. இன்னும் என்ன மேல நின்னுட்டு இருக்க? நான் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா உன்கிட்ட வந்து வெட்டியா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு நினைச்சியா? உன்னை விட எனக்கு தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்? ஓ முட்டாள்தனத்தை தட்டி கேட்க இந்த வீட்ல யாருக்கும் துப்பு இல்லைங்கிறது தான் காரணம். யாரும் கேட்கலன்னா நீ பாட்டுக்கு இப்படி இடிச்ச புலி மாதிரி இருப்ப. இத பார்த்துட்டு நான் சரின்னு போயிடுவேன்னு நினைச்சியா? இந்த பாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ வேற மண்ட குடைச்சல்ல இருக்க. ஐயோ, நம்ம தங்கச்சி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே, அவன் கூட பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஐயோ, நாம என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே இருட்டு போயிடுச்சுன்னு இல்லாத பூதத்தை நினைச்சு நீ ஒடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்க. கரெக்டா? கேக்கா, உனக்கு எத்தனை தடவை நான் எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். நாம ஒருத்தர் பாத்துக்கிட்டாதான் அக்கா தங்கச்சியா? 4 வார்த்தை பேசிக்கிட்டாதான் உறவா? இது 2 உடம்புல ஊசலாடுற ஒத்த உசுருக்கா. தீரத்தில் இருமனமும் தூரத்தில் இரு உடலும், பார்வைக்கு இடைவெளியும் ஏன் இந்த நாடகம் நெஞ்சே? வேஷத்தில் உறவுகளும் வெளிச்சத்தில் உண்மைகளும், இந்த இளவையாக்கா உனக்கு புரிய மாட்டேங்குது. என்றைக்கு திறந்திடும் நெஞ்சே புரிய மாட்டேங்குது. பாரு, என்ன அள வச்சு மட்டும் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்காத. கௌதம் மட்டும் வெளியே வரல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. என்ன செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அவனை எப்படி வெளியில எடுக்கணும்னு தன்னால உனக்கு வழி கிடைக்கும். இது மட்டும் நீ பண்ணல, இனிமே உன்னை திட்டுறதுக்கு கூட இங்க வந்து உன்னை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ளே இளம் பருவம் காட்டுக்குள்ளே, இது என்ன விதியின் போக்கு? பூஜாவை செக்கப்காக சுதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. கவலைப்படாம தைரியமா இருக்க சொல்லுங்க. கௌதம் வீட்டுக்கு வருவான், வந்தே தீருவான். இவ அவனை வெளியே எடுப்பான்.
கண்ணால பாக்குறது போய் காதால கேக்குறது போய் தீர விசாரிக்கிறதா மெயின். இவன் மட்டும் படிச்சாலா? ஆனா செய்ய மாட்டான். ஒரு பட்டு பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் கொண்டதே. அட பாச போரில் வெறும் அந்த சேற்றில் அவை கண்ணீரானதே. யாரோ சொல்லெறிந்தாரோ, யாரோ கல்லெறிந்தாரோ, கண்ணீரோ கலங்கிய நீரோ ஆராய் பெருக வைத்தாரோ. ஒரு பட்டு பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் கொண்டதே.